மாபெரும் அருளால் நம்முடைய அவிஸ்வ மனவளர்ச்சி கொண்டிருக்க காப்பகத்திற்கு இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற ஒரு சுலோக மந்திரத்தை வைத்து சிங்கப்பூரில் நம்முடைய பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அருமை தொண்டர்கள் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமது அவிஸ்வ காப்பகத்து பிள்ளைகளுக்கு முதலாம் ஆண்டு குருபூஜையை முன்னிட்டு நம்முடைய அவிஸ்வ காப்பகத்து பிள்ளைகளுக்கு அழகான ஒரு சூப்பரான ஒரு உணவை நம்முடைய பிள்ளைகளுக்கு பிடிச்சமான உணவை வழங்கியிருக்கின்றார்கள். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர், உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவராம் எங்கள் மனித கடவுள், ஏழைகளினுடைய ஏழை ஜாதி, அன்னதான பிரபு, எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் மற்றும் குருபூஜை விழாவை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய சிங்கப்பூர் வாழ் கழக சொந்தங்கள் ஒன்றிணைந்து இந்த குருபூஜை விழாவை சிங்கப்பூரில் அமைந்துள்ள சிவபெருமான் ஆலயத்தில் இன்றைய தினம் 500க்கும் மேற்பட்ட நபருக்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. அதேபோல் சிங்கப்பூர் வாழ் கழக சொந்தங்கள் சார்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அதிராம்பட்டினம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய காப்பகத்திலும் அந்த குழந்தைகளுக்கு 3 வேளை உணவுகள் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானம் என்பது எங்கள் மனதில் எதற்காக ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த மனித கடவுள் இன்று ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற கேப்டன் அவர்களினுடைய வழியில் அவர் எந்த அளவிற்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினாரோ அந்த வகையில் அவரை பின்தொடர்ந்து நாங்களும் செல்ல வேண்டும் என்று, கடல் கடந்து வந்தாலும் எங்கள் கழகம்தான் எங்கள் தெய்வம், எங்கள் கேப்டன் தான் எங்கள் தெய்வம் என்று எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அன்னதான நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக சிங்கப்பூரில் உள்ள சிவன் ஆலயத்தில் நடைபெற்றது.